ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமோட சிலபஸ் அண்டு அந்த எக்ஸாம் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலபஸ் தெரியாமல் கண்டிப்பாக படிக்கவே கூடாது. ஏற்கனவே நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்குற அந்த 200 கொஸ்டினையுமே அந்த 11 டாப்பிக்காக பிரித்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நல்லா டீப்பாகவே பார்த்துருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. அதில் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் அந்த சப்ஜெக்டை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 11 டாப்பிக்காக படிச்சிருக்காங்க. ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இருக்கும், அதுக்கப்புறம் சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸு, இந்த மாதிரி 4 தான் பிரிச்சிருப்பாங்க. அதில் உட்பிரிவாக, அதாவது சோசியல் சயின்ஸ்னாக்கா ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அந்த எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. பயாலஜியை பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி புக்ஸில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிரித்து கொடுத்ததுலேருந்து என்னென்ன மாதிரி சிலபஸ் எடுத்திருக்காங்க, அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க, அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மட்டும் கேட்குறது கிடையாது. போன குரூப் 4லேருந்து இங்கிலீஷை குரூப் 4லேருந்து தூக்கிட்டாங்க. தமிழ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் தான் படிக்கணும். அதை எப்படி அவங்க 11 டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அந்த குரூப் 4ஓட எக்ஸாம் பேட்டர்ன், அந்த ஸ்கீம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. 300 மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்குமே 1.5 மார்க். அது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்லேருந்து மட்டுமே 100 கொஸ்டின் கேட்பாங்க. 180 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 75 கொஸ்டினும், அந்த ஆப்டி அண்ட் ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டினும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 கொஸ்டின் 150 மார்க் கேட்பாங்க. 200 கொஸ்டின். ஒரே ஒரு எக்ஸாம் தான், இன்டர்வியூலாம் கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் குரூப் 4 எக்ஸாம் பற்றி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் 100 கொஸ்டின் அப்படின்றதுலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க தமிழை. அதாவது இலக்கணம், இலக்கியம், அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உரைநடை, கதைப்பகுதி எல்லாமே சேர்ந்து வரும். அது இல்லாமல் இலக்கியம் டாப்பிக்கும் சேர்ந்து வரும். அதாவது அந்த ஆசிரியர்கள், பாரதியார், பாரதிதாசன் அந்த மாதிரி தலைவர்கள் பற்றியும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக அதிகமாக கொஸ்டின் கேட்குறது பார்த்தீங்கன்னா இலக்கணம், கிராமர்ஸ்லேருந்து தான். கிராமர்னவுடனே இங்கிலீஷ் கிராமர் மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்குலாம் கிடையாது. தமிழ் கிராமர், தமிழ் நம்ம பேச்சு வழக்கிலேயே நிறையவே படிச்சிருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 எக்ஸாமில் 43 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 100 கொஸ்டினில் 43 கொஸ்டின் இலக்கணத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இலக்கணத்துக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போகணுன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ரொம்ப மெமரி பண்ணலாம் கிடையாது. அது புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரியே முக்கால்வாசி வந்துடும். அது பேச்சு வழக்கில் நம்ம தமிழ் தான் பேசுகிறோம் அப்படின்றனாலே தமிழ் இலக்கணம் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய பார்ட் வரும். அதனால் இலக்கணத்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போடணும். அதையும் நீங்கள் தனியாக இந்த மாதிரி பிரித்து எழுதணுன்னாலும் அவங்க பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக, இந்த மாதிரி பொருந்தாத சொல்லை கண்டறிதல், இது எல்லாமே இலக்கண பாட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலக்கியம், அந்த செய்யுள் பகுதியிலே பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கொடுத்துருப்பாங்க. பிரித்தெழுதுக, அறஞ்சொல் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கியம் டாபிக் படிக்கிறப்ப அந்த புக் வைஸாக படிச்சுட்டு வரப்போ இலக்கணமும் ஓவர். அது மட்டும் இல்லாமல் இலக்கணத்தையும் பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கணம் அந்த 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதை பார்த்தீங்கன்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து, அதாவது அந்த 6வது படிக்கிற பையனோட மென்டாலிட்டிலேருந்து அதுக்கேற்ற மாதிரியே பிரித்து 10th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 11th 12th கொஞ்சம் டீப்பாக அந்த செயல் பகுதியோடு சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் புக்ஸ் வைஸாக இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக படிச்சிட முடியும். எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே மெயினாக சொல்கிறது அந்த திருக்குறள் தான். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அதிகாரம் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த 133 அதிகாரத்தையுமே படிக்க தேவையில்ல. புக்கோட பேக்கில் ஒவ்வொரு புக்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ 6வதுன்னு எடுத்திங்கன்னா கடைசி அந்த திருக்குறள் மட்டுமே ஒரு 15 அதிகாரம் சும்மா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுலேருந்துலாம் கொஸ்டின் கேட்டுற மாட்டாங்க. ஒரு 25 அதிகாரம் அவங்களே பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 25 அதிகாரத்துலேருந்து தான் கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் பிரித்து வச்சுருக்காங்க. மற்றபடி மற்ற நூல்கள், அந்த அறநூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, அதுக்கப்புறம் கம்பராமாயணம், ராவணகாவியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, இந்த மாதிரி இலக்கியம் டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா போன தடவை 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இலக்கியம் டாப்பிக்லேருந்து. இதையுமே எல்லாத்தையுமே சொல்கிறேன், புக்ஸ் வைஸாகவே படிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சிலபஸ் வைஸ் படிக்கக்கூடாது, புக்ஸ் வைஸாக தான் படிக்கணும். அது ஏன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்காக இருக்கட்டும், நியூ புக்காக இருக்கட்டும், அந்த தலைவர்கள் பற்றி வரது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி தான் கேட்டுட்ருப்பாங்க.
நான் ஸ்கூல் டைமில் படித்தப்போ ஒரு 6th புக் லெவலில் காமராஜர் கேட்டிருந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா 6th காமராஜர், அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர், இந்த மாதிரி தலைவர் ரிலேட்டடாக ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன மாதிரி வந்ததோ அதே தான் வந்துகிட்டு இருக்கு. பாரதியார், பாரதிதாசன், அது மட்டும் இல்லாமல் அந்த உரைநடை பகுதி காந்தியடிகள் பற்றி, நேரு பற்றி, அது இல்லாமல் அதோட சிறுகதைகள், அதோட ஆசிரியர்கள். சிறுகதைகள்னு வந்துட்டுனாக்கா அதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினே கேட்க முடியாது, கேட்டால் அதோட ஆசிரியர்கள் தான் கேட்கலாம். இந்த மாதிரி தான் அந்த உரைநடை டாபிக் எல்லாத்தையுமே பிரிச்சிருப்பாங்க. ஓவே சாமிநாதர், மீனாட்சி சுந்தரனார், தேவநேய பாவாணர், அதுக்கப்புறம் அந்த ஜி.யு.போ, வீரமா முனிவர், அதாவது வெளிநாட்டிலேருந்து தமிழில் தொண்டு செய்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பு ஆசிரியர்கள் இவங்களை பற்றிலாம் கேட்பாங்க. தந்தை பெரியார்லாம் ரொம்ப முக்கியம். பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர், இந்த மாதிரி அந்த தமிழ் தலைவர்கள் பற்றி ஒவ்வொரு உரைநடை டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உரைநடை பகுதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உரைநடையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்க, ஆனால் அது ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். இலக்கணம், இலக்கியம் கம்பேர் பண்ணுறப்ப உரைநடை கதை பகுதியில் ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இலக்கணம் டாப்பிக்லேருந்து ஒரு 43 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இலக்கணத்துக்கு தான் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின், தமிழ்லேருந்து இந்த 100 கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸை இங்கிலீஷ்லேயுமே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயே பார்த்துருவோம். நம்மளும் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ்லேயே தான் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனையும் பார்த்துருவோம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ், அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பருமே இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த கிளாஸ் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 75 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பிரித்து கேட்பாங்க. இதைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த 10 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் எடுத்தோடனே அவங்க கொடுக்குறது பொது அறிவியல். பொது அறிவியல்னாக்கா சயின்ஸ்னு சொல்லி மொத்தமாக கவர் பண்ணிடுவாங்க. சயின்ஸ்லேருந்து 12 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி 4த்துமே சேர்த்து 12 கொஸ்டின் தான். இதில் அதிகமாக கொஸ்டின் கேட்குற டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ்லேருந்து தான் அந்த விசை, அழுத்தம், ஆற்றல், அன்றாட வாழ்வில், எந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியல், இதில் தான் அதிக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட 9th 10th புக்கிலே அதிகமாக கவர் ஆகுது. ஏன்னா 9th 10th தான் இந்த சிலபஸ்லாம் அதிகமாக வர மாதிரியே கொடுத்துருப்பாங்க. 9th 10th புக்கில் தான் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்றனால தான் அந்த 9th 10th புக்குக்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாட்னி, சுவாலஜியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 9th 10th போர்ஷன்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. இந்த ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்போம். இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 9th 10th புக்கில் இருக்கும். அதனால் சயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லிமிட்டட் டைமில் அதிகமாக மார்க் எடுக்கணும்னாக்கா இந்த 9th 10th மட்டும் படித்தா போதும். 12ல் 8 கொஸ்டின் கரெக்டாக எழுதிட முடியும். இந்த சயின்ஸுன்னு சொல்லி படிக்கிறீங்கன்னா இதை மட்டும் கண்டிப்பாக படிங்க. படிக்காமலும் விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சயின்ஸை படிக்காமலே வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அதனால தான் அவங்களால கட் ஆஃபுக்கு மேலே அதிகமாக மார்க் எடுக்க முடியாமல் போயிடுது. சயின்ஸுமே நம்ம ஃபுல்லாலாம் ஒமிட் பண்ணிடக்கூடாது. 1-2 சிலபஸ் வேணால் விடலாமே தவிர அதிகமாக எங்கே மார்க் வருதோ அந்த பாடத்தை கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் 10 டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. நடப்பு நிகழ்வுலேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து மெயினாக ஒரு 10 டாபிக் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அதுக்கப்புறம் மாநிலங்கள் குறித்த விவரங்கள், அதாவது ஸ்டேட் நியூஸு, நேஷ்னல் நியூஸு, இன்டர்நேஷ்னல் நியூஸு, ஏதாவது சம்மிட், முக்கியமான ஸ்கீம்ஸு சம்மிட் ஏதாவது வந்ததுனாக்கா அதை பற்றி கேட்பாங்க. இந்தியாவோட ரேங்கிங் பற்றி கேட்பாங்க. அது இல்லாமல் சயின்ஸ் ரிலேட்டடாக அண்மை கால கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி இதுலேருந்து கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தடவை குரூப் 4 எக்ஸாமில் சந்திரயான் 3 பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இப்போ என்ன எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு நேஷனலே ரொம்ப ப்ரௌடாகிற ஒரு விஷயமா சந்திரயான் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால கண்டிப்பாக அது ரிலேட்டட்லேருந்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏதாவது ஸ்கீம்ஸ், பொருளாதார பிரச்சனை, ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, புவியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 கொஸ்டின் கேட்குறாங்க. மெயினாக இந்த ஒரு 7 லெசனாக பிரித்து அதுவுமே பார்த்திங்கன்னா புவியியல் அப்படின்னு சொல்லி இதில் தனியாக பிரிக்கணும்னாக்கா இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி அந்த எர்த் ரிலேட்டடாக மொத்தமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் புவியியல்னு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஜியாகிரஃபி அந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிலேருந்து தான் கேட்குறாங்க. இந்த தமிழ்நாடு ஜியாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல் கேட்குறாங்க. யூனிட் 9 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் புக்ஸ்லேருந்து படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹோலாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். தனியாக சிலபஸ் வைஸ்லாம் பிரித்து படிக்கிற மாதிரி இருக்காது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபி படிச்சிங்கனாக்கா
யூனிட் 9மே கவர் பண்ணிடலாம். யூனிட் 9ஓட சிலபஸும் அடுத்து வரும், அதிலேயே காட்டுறேன் பாருங்கள். அடுத்து வரலாறுலேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. வெறும் 6 தானா அப்படின்னு சொல்லி நினச்சிட வேணாம். இது வந்து அந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1700 சம்திங்க்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாறுன்னு சொல்லி ஒரு 6 கொஸ்டின் கேட்குறாங்க. 1700லேருந்து அந்த 1947 வரைக்கும் அந்த சுதந்திரம் வாங்குகிற மொமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய இயக்கங்கள்னு சொல்லி அது ஒரு தனி யூனிட்டாக கேட்டுறாங்க. அது இல்லாமல் பாலிட்டி அப்படின்னு சொல்லி பிரித்து அரசியலமைப்புன்னு தனியாக கேட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு தான் யூனிட் 5ல் இருக்கும். ஒரே வார்த்தையிலே முடிச்சிடலாம் இந்திய அரசியலமைப்புன்னு. ஏன்னா அந்த அட்டவணைகள் தான் கொடுத்துருப்பாங்க. குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், மாநில சட்டமன்றம், இந்த மாதிரி அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின். அரசியலமைப்பு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டட் கொஸ்டினாக வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் தனியாக அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, குடிமையல்னு கொடுத்துருக்காங்க. வரலாறில் பாதி பார்த்திங்கனாக்கா இந்த அரசியலமைப்பிலுமே சேர்ந்து வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது அந்த 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, அந்த பிளானிங் கமிஷனை எப்படி நிதி ஆயோக்னு மாற்றினாங்க. மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிதி ஆயோக்னு மாற்றினாங்க. என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த தன்ஜான் யோஜனா, பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ, இந்த மாதிரி அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதுவும் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இந்த சென்செக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துலேருந்து வரும். பொருளாதாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. சிலபஸே ரொம்ப கம்மி தான். இந்திய பொருளாதாரம் நீங்கள் எடுத்திங்கன்னா 11th 12th புக்கில் தான் அதிகமாக இருக்கும். அந்த 11th 12th எந்தெந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சே சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஒன்றில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்த அம்பேத்கர், பகத்சிங், அதுலேயுமே பார்த்திங்கன்னா பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்லையுமே படிச்சிருப்பீங்க. அது இல்லாமல் ஹிஸ்ட்ரிலையுமே படிச்சிருப்பீங்க, மகாத்மா காந்தி எல்லாருமே. இது பார்த்திங்கனாக்கா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு சொல்லி தனியாக பிரிச்சே கேட்குறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா வரலாறு சப்ஜெக்ட் மாதிரி தான். வரலாறு நீங்கள் படிச்சிங்கனாலே இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் படித்த மாதிரி தான். ஓகேவா? அதாவது அந்த சுதந்திர போராட்டம் ஒரு 1700 750லேருந்து அந்த சுதந்திர போராட்டம் வரைக்கும் நடந்த அந்த இயக்கங்கள் பற்றி தான் இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட வரலாறு, தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி வரும். அதிலே பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியாக ரொம்ப பழங்காலத்தில் அந்த சங்க காலத்தில் நடந்த இலக்கியங்கள், அதாவது இந்த திருக்குறள், 8 தொகை 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், இந்த மாதிரி இலக்கியங்கள் ரிலேட்டடாக. ஓகேவா? அந்த திருக்குறளோட தத்துவ கோட்பாடுகள், திருக்குறள் ரிலேட்டடாக அதிகமாக இந்த யூனிட் 8ல் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட பண்பாடு, மரபு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே படிச்சிருவீங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கள் ரிலேட்டடாக படிப்பீங்க. அந்த ஆங்கிலேயரோட எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த முதல் இந்த சுதந்திர போர்லேருந்து அந்த இயக்கங்கள் ஆரம்பித்த வரைக்கும் அந்த வரலாறு எல்லாமே, அந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 8லையுமே கவர் ஆகும். யூனிட் 8க்குன்னு சொல்லி நீங்கள் தனியாக படிக்க போகிறதில்ல. இந்த யூனிட் 8 சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிடிஎஃபாக தனி வீடியோவாகவே கொடுக்குறேன். யூனிட் 8 மட்டும் இல்லை, யூனிட் 9மே கொடுக்குறேன். ஏன்னா யூனிட் 9 வந்து சின்னது தான். இதில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமூக நீதி, அதாவது தமிழ்நாடோட புவியியல், தமிழ்நாடு ஜியாகிரஃபி கேட்பாங்க. இந்திய ஜியாகிரஃபியில் தமிழ்நாடு ஜியாகிரஃபி, தமிழ்நாடோட பொருளாதாரம், அந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கீம்ஸு, இந்த மாதிரி பொருளாதார ரிலேட்டடாக தமிழ்நாடு ரிலேட்டடாக வர்றது தான் இந்த யூனிட் 9ல் கவர் ஆகும். அதனால் யூனிட் 9க்குமே மேக்ஸிமம் சிலபஸ் பார்த்திங்கனாக்கா அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதிலேருந்து தான் கவர் ஆகும். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த திறனறிதல், மனக்கணக்கு, நுண்ணறிவுகள், வேறு ஒன்றும் இல்லை, ஆப்டி அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 டாப்பிக்லேருந்தே அதிகமாக ஒரு 18லேருந்து 20 கொஸ்டின் கேட்டுருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதுக்கப்புறம் அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், டைம் அண்ட் ஒர்க்கு, தனி வட்டி, அந்த அளவியல் 2D, அளவியல் 3D, கூட்டு வட்டி, அந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பகட கணக்கு, இதுலேருந்தே அதிக கொஸ்டின் வந்துடும். ஆனால் அது இல்லாமலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 16-17 டாபிக் இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 26-27 டாபிக் உண்டு. அது எல்லாத்தையுமே நம்மளோட ஷெட்யூலில் பிரிச்சே கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே கிளாஸஸாக கவர் பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே டெஸ்ட்டில் எனச்சே வர மாதிரி ஒரு தமிழ் டெஸ்ட் வச்சாலும் சரி, ஒரு மேக்ஸ் டெஸ்ட்டும் கூடவே இருக்கிற மாதிரி 10 கொஸ்டினாக எடுத்திருக்கோம். இந்த சிலபஸ்லேயே இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வயது கணக்குகள் வரும், வயது கணக்குகள் இருக்காது. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டனு, கடிகார கணக்கு, இந்த மாதிரியான டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் கண்டிப்பாக கேட்பாங்க.
அதனால் அது எல்லாத்தையுமே தனித்தனி டாப்பிக்காகவே பிரிச்சே கொடுத்துருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 25ல் 25மே கண்டிப்பாக எடுக்கணும். அப்படின்னா தான் ஒரு கட் ஆஃப் லெவலுக்கு நீங்கள் அதுலேயே கேரண்டியாக வந்துட முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கட் ஆஃப்க்கு மேலே அதிகமாக மார்க் எடுத்து ஒரு 185 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 185க்கு மேலேயே ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிங்கனாக்கா நீங்கள் நினச்ச இடத்துல குரூப் 4ஓட போஸ்டிங் கிடைக்கும். இந்த சிலபஸோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். சிலபஸ் வைஸாக படிக்கிறதா புக் வைஸாக படிக்கிறதா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி இன்னொரு வீடியோவும் கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா புக் வைஸாக படிக்கணும். ஏன்னா சிலபஸ் வைஸாக நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகும். அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான 27 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் வடிவில் டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும். பேட்ச் வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா February 10ஆம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழ், கணிதம், வரலாறு, பொது தமிழே நியூ அண்ட் ஓல்டு புக்கு, உளவியல், அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் மெட்டீரியலாக வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோன்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களே அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ், என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 24 தேர்வுகள். அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்டான அந்த குரூப் 4 பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ், அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும், கட் ஆஃப்லாம் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்ல அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.